நிதியாவது பல்வேறு துறைகளில் தமிழகம் முதலிடம் சொல்லிட்டு அறிக்கை விட்டு சார். நான் தமிழகம் இல்ல தமிழகம் இதா இருக்கிறது காரணம் திராவிடியன் ஸ்டாக் இல்ல. இன் ஸ்பைட் ஆஃப் தீஸ் ரிக்ரெசிவ் ஃபோர்ஸஸ், திராவிட இயக்கங்கள் என்கின்ற அழிவு சக்தி இருந்தும் தமிழக மக்களால், நம்முடைய பாரம்பரியத்தால், நம்முடைய பழக்க வழக்கத்தால், நம்முடைய முனைப்பால் தமிழ்நாடு முன்னாடி இருக்கு. நாட் பிகாஸ் ஆஃப் யூ, இட் இஸ் இன் ஸ்பைட் ஆஃப் யூ. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு வந்துட்டு தொடர்ந்து விறுவிறுப்பாக நடக்குது. நம்ம சிபிஐ விசாரணை. ஆமா, எதுக்கு திருவேங்கடத்தை கொன்னாங்க? நீங்களாம் அதை கொலைன்னு தானே கூப்பிடுறீங்க, இல்லை டிஸ்கஷன்ல என்கவுண்டர் மீங்களா? நோ, ஐ சே 100% எ மர்டர். ஏன்? அவர் 6 நாள் முன்னாடியே கைதாயிட்டார். காலையில் 5 மணிக்கு அந்த இடத்துக்கு, 6 மணிக்கு அந்த இடத்துக்கு போனோம்னா நீ 5 மணிக்கே கிளம்பியிருக்கணும். எப்போதும் பெரேடு ஜெயில் இன்மேட்ஸுக்கு நடத்தி அவங்க வெளில கூட்டின்னு போகிறது 5:30 மணிக்கா? 1. 2வது, 5 நாளாக உங்கள் கஸ்டடியில் இருக்கவங்ககிட்ட ஆயுதம் எங்கேருந்து வந்தது? போலீஸ் ஹேஸ் டு எக்ஸ்பிளைன் எ லாட். ஏன்னா இதில் சந்தேகங்கள் நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு கிளாரிங் கேஸ் சொல்றேன்னா, 2003 2004 திரு வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டர்னு சொன்னாங்க. வெங்கடேச பண்ணையார் கொலை. இந்த தமிழ்நாட்டிலே அதை கொலைன்னு சொன்ன ஒரே நபர் ஹெச் ராஜா தான். அப்போ நான் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தேன். போலீஸ் டிசி போய் பாயிண்ட் பிளாங்க்ல படுக்கையிலேருந்து ஏந்து வந்த நபரை கொன்னது தான் வெங்கடேச பண்ணையார் படுகொலை. அது மாதிரி இதுவும் படுகொலை. அதனால இதுல ஏன் பண்ணணும்? தே ஹாவ் எ லாட் டு ஹைடு. இதுல ஈடுபட்டு இருக்கின்ற என்னென்னவோ சொல்றாங்க. ஆளுகின்ற கூட்டத்தில் இருக்கின்ற அதிகாரம் படைத்தவர்கள் இதுல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு. அதனால முதல் நாள்லேருந்து பாரதிய ஜனதா கட்சி கேட்பது, எல்லா எதிர்கட்சிகளும் கேட்பது, சிபிஐ என்கொயரி மாத்திரம்தான் உண்மையை வெளில கொண்டு வரும். இவரோட சிபிசிஐடின்னா அது அறிவாலய போலீஸ் தானே, அதில் எப்படி உண்மை வெளில வரும்? இப்போ திருவேங்கடம் இஷ்யூவே இது நீதிமன்றமே சுவோ மட்டும் இந்த கேஸை எடுத்து நடத்தணுங்கிறது என்னோட பிரேயர். அதனால இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் உண்மைகள் வெளியே வருமா, உண்மையாக விசாரணை நடக்குமா அப்படிங்கிறது திருவேங்கடம் கொலையிலேருந்தே நமக்கு சந்தேகத்தை கொடுக்கும். அதேபோல் நேற்று ஊர்வலம் நடத்தினாங்க. ஊர்வலத்துக்கு திருமாவளவன் ஆதரவு கொடுக்கல, இல்லை சமுதாயப்பற்ற அப்படின்னு சொல்லும்போது விடுதலை சிறுத்தை இவங்க ஒரு ரஞ்சித் சார்பில் ஒரு ஊர்வலம், அமைதி ஊர்வலம் சென்னையில் நடத்துகிறாங்க. அந்த ஊர்வலத்தில் விடுதலை யாரும் பங்கு பெறாதீங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறாரு. அதாவது ஊர்வலத்தில் ஒருத்தர் இப்போ பிஜேபிலேருந்து யாராவது அதில் பங்கு பெறாதீங்கன்னு சொன்னோம்மா? இல்லை. அப்படின்னா நாம் சைட்ஸ் எடுக்கலைன்னு அர்த்தம். திருமாவளவன் ஏன் சொல்லணும்? இதுவே பட்டியல் சமுதாய மக்கள் ஆதரவை யார் பெறுறதுங்கிற போட்டியில் நடந்திருக்கலாம்ல. ஈவன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கூட பட்டியல் சமுதாய மக்களின் ஆதரவை பெறுகின்ற போட்டியிலே கூட இது நடந்திருக்கலாம். கேங் ரைவல்ரி இருக்கலாம், போலீஸ் என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் சந்தேகம் இருக்கலாம். ஆனால் இந்த திருவேங்கடம் படுகொலைங்கிறது காவல்துறை பக்கத்தில் இருக்கின்ற நியாயங்களை அழிச்சிடுச்சு. அதனால திருமாவளவன், 2வது, நீங்கள் இனிமேல் கொஞ்சம் திருத்திக்கின்றா நல்லது. திருமாவளவன் பட்டியல் சமுதாயத்தினுடைய பாதுகாவலர் இல்லை, என்னைக்குமே இருந்ததில்லை. அவர் மாற்று மத மேடைகளிலே ஏறி பட்டியல் சமுதாய மக்கள் சாம்பவர்கள், ஆனா அவர்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டுக்கும் எதிராக பேசுற நபர் இந்த திருமாவளவன் என்கின்ற தீய சக்தி. ஏன்னா நான் அது எப்பவுமே தெளிவா இருக்கேன். சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரன் நாகரிகமான நல்ல மனிதனாக இருக்க முடியாது, தீய சக்தி தான். அதனால அந்த தீய சக்தி தன்னை வெளிக்காட்டின் இருக்கு நேத்திக்கு.